ஆஸ்ட்ரோ ஜவகர் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நேயர்களே, இந்த பதிவில் புலிப்பாணி ஜோதிடம் 40வது பாடல் சூரியனின் நிலைமை பற்றிய பதிவிடப்படுகிறது. இனி பாடலுக்குள் செல்லலாம். பாரப்பா 3-6-10 பகர்கின்ற 11 வெய்யோன் நிற்கில் சீரப்பா சீலனுட மனையில்தானும் சிவசிவா தெய்வங்கள் காத்திருக்கும் வாரப்பா வாகனமும் ஞானம் புத்தி வளமான புத்திரர்கள் அரசர் நேசம் கூறப்பா புரிவனடா சத்ருபங்கன் கொற்றவனே மூர்க்கன் என்று கூறுவீரே. இந்த பாடலின் பொருள் லக்னத்திற்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம் ஆகிய பாவங்களில் சூரியன் நிற்க பிறந்த ஜாதகன் இல்லத்தில் தெய்வாம்சம் நிறைந்திருக்கும். அத்துடன் தெய்வங்களின் அருட்கொடையும் அவனுக்கு ஏற்படும். அவன் சிறந்த வாகன யோகமும் நல்ல அறிவுடன் கூடிய ஞானத்தையும் பெற்றிருப்பான். சிறப்புமிக்க குழந்தைகள் அவனுக்கு வாய்த்திருக்கும். எல்லா சிறப்புகளையும் பெற்ற இந்த ஜாதகன் அரசனுடைய நட்பையும் பெற்றிருப்பான். அவன் எதிரிகளை வெற்றி கொள்பவனாகவும் மிகுந்த வீரம் செறிந்தவனாகவும் மூர்க்கனாகவும் இருப்பான் என்று புலிப்பாணி முனிவர் கூறுகிறார். இந்த பாடலின் விளக்கம், லக்னத்திற்கு 3ஆம் பாவம் என்பது தைரியஸ்தானம், அதாவது வெற்றி ஸ்தானம். இந்த பாவத்தின் மூலம் ஜாதகர் அடையும் வெற்றி, புகழ், அந்தஸ்து மற்றும் கலை ஆர்வங்கள் போன்றவற்றை அறிந்து கொள்ளலாம். 6ஆம் பாவம் என்பது மறைவு ஸ்தானம் என்று ஜோதிட நூல்கள் குறிப்பிட்டாலும் அது வெற்றியின் படிக்கட்டுகளாகும். 6ஆம் பாவத்தில் எதிர்கொள்ளும் செயல்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும். இந்த 6ஆம் பாவத்தின் மூலம் அவன் எதிர்கொள்ளும் எதிரிகளையும் எதிரிகளை வெற்றி கொள்வதையும் தெரிவிக்கும். 10ஆம் பாவம் என்பது கேந்திரஸ்தானம், கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். சமூகத்தில் அவனுக்கு இருக்கும் பெருமைகள், புகழ் போன்றவற்றை கூறும். அவனுடைய தொழில், கௌரவம், அந்தஸ்து முதலியவற்றை பறைசாற்றும். 11ஆம் பாவம் என்பது லாப வரவுகளையும் வாக்கு வன்மையையும் குறிப்பிடும் பாவமாகும். இந்த இடங்களில் சூரியன் இருந்தால் அந்த இடங்கள் வலுப்பெறும். சூரியன் கிரகங்களில் முதல்வன். அந்த ஜாதகரையும் முதன்மை இடத்திற்கு கொண்டு செல்வார். பல சிறப்புகளை அவன் அடைவான். அரசாங்கத்தில் பெரும் பதவிகளை அவன் வகிப்பான். எவ்வளவுதான் அறிவை பெற்றிருந்தாலும் பதவி, புகழ், இவற்றின் போதை இவைகள் அவனை கர்வம் மிக்கவனாக, அகங்காரம் மிக்கவனாக, மமதை மிக்கவனாக ஆக்கிவிடும் என்பதை முனிவர் மிக அழகாக கூறுகிறார். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ஆசைகள் 3, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்று கூறி 4வது ஒரு ஆசையை கூறியிருப்பார். அது புகழாசை. அந்த ஆசை மற்ற 3 ஆசைகளை விடையும் மிக கொடியது என்று கூறியிருப்பார். அது இங்கு நோக்கத்தக்கது. நேயர்களே, இனி அடுத்தொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.